ஆதவ் அர்ஜுனா மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. யாருக்குமே அவங்க சட்ட ரீதியா நடவடிக்கைனா கைதுதான். ஆமா, சட்ட ரீதியான நடவடிக்கைனா அதாங்க பொறுப்பு. நீ யாரு? ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. யார் இதுக்கு பொறுப்பாளி? அந்த இடத்துக்கு நீ வா. அதான் எல்லா விதமான அப்சர்வேஷனும் கொடுத்துட்டு கடைசியா சொல்லிடுறது ஆதவ் அர்ஜுனா மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு டைரக்ஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க இருக்கிறவங்கலாம் அப்படியே ஊன்லாம் சொல்லிக்கிட்டு அவர் சும்மா ஏரோப்ளேன்ல ஏற்றி டெல்லிக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்களே, அவங்க உணரணும் அதெல்லாம். எப்படி டெல்லிக்கு ஏதோ ஸ்போர்ட்ஸ் தொடர்பா போனா இருக்கிறாங்க. எந்த போடலாங்க தொடர்பா? இங்க நீ எதுக்கு நீ இருந்த? சரி, இவங்க இருக்கும் போதே 10 பேர் செத்து இருக்கிறாங்க. விஜய் இந்த பேச வரும்போது கையை உயர்த்தி கத்துறான். ஆகணும் இங்க பாரு, அப்படிதான் செருப்பு தூக்கி யோசினா கவன ஈர்ப்புக்கு தான். கவனம் இருக்குதா? இங்க என்ன நடக்குது பாரு, ஐயோ நீ பாட்டுக்கு எதாவது பேசிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கட்டுக்காத திரும்பி நின்று பேசுறாரு. அவரு ஒருவேளை அவர் காதுல கேட்டுச்சா கேட்கலையா? இல்ல எங்க காதுல கேட்கலன்னாலும் கண்ணு கேட்கும் இல்லைங்க. அங்க ஏதோ நடக்குதுன்னு. ஐ கேன் ஹியர் த்ரூ மை ஐஸ் அப்படின்னா சில விடயங்கள் என்னன்னா என் கண் வழியா நான் கேட்டேன் அப்படின்வான்.